ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல 15% CAGR பிரகாரம் மாசம் 2000 ரூபாய் SIP பண்ணோம்னா அப்ப இது 15 வருஷத்துல ஒரு 13 லட்சம் ரூபாய் பக்கத்துல போயிருக்கும் அண்ட் 20 வருஷத்துல 30 லட்சம் ரூபாய் பக்கத்துல போயிருக்கும். ஆனா பிட்காயின்ல SIP பண்ணீங்கன்னா டன்பா 118% CAGR ரிட்டர்ன் கொடுத்திருக்குது பாஸ்ட் ரெக்கார்ட் சொல்றேன். அண்ட் இதே மாசம் 2000 ரூபாய் ஆயிருக்கும் 15 வருஷத்துல 1 லட்சம் கோடி ரூபாய் விட அதிகம் மாசம் வெறும் 2000 ரூபாய்ல. அண்ட் 20 வருஷத்துல எவ்வளவு கொடுத்திருக்கோம் நான் சொல்ல போறதில்ல, நீங்க நம்பவே மாட்டீங்க. கேட்கறதுக்கு உங்களுக்கு நம்ப முடியாத மாதிரி தோணலாம். ஆனா எனக்கு முழு டேட்டாவுடன் மேக்ஸுடன் எந்த ஹைப்போ கிரியேட் பண்ணாம உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன். பிளஸ் உங்களுக்கு லைவா மொபைல் ஸ்கிரீன்ல காமிக்க போறேன் பிட்காயின்ல எப்படி SIP பண்றதுன்னு. அண்ட் அது இல்லாம இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு எல்லாமே தெரிஞ்சுக்க போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் கிளியரா சொல்லிட விரும்புறேன். உங்களுக்கு கிரிப்டோ ஒரு ஹை ரிஸ்க் ஹை வாலடைல் உள்ள அசெட். இன்னைக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் நம்பர்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேனோ அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேசிஸ்ல எக்ஸாம்பிளா எடுக்கப்பட்டிருக்கு. இது ஃபியூச்சர்ல கிடைக்கும்னு எந்த கேரண்டியும் இல்ல. அண்ட் இது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கண்டிப்பா இல்ல. நீங்க உங்களுடைய சொந்த ரிசர்ச் கண்டிப்பா பண்ணணும் எந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம SIP ரெண்டு பக்கெட்ல கம்பேர் பண்ணலாம். முதல் பக்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் ஃபண்ட், அதாவது நிஃப்டி 50 ஓட TRI. இதோட லாங் டர்ம் நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. லோ காஸ்ட் தான், ரெகுலேஷன் உள்ள ப்ராடக்ட். இன்னொரு பக்கம் நம்ம வைக்க போறது பிட்காயின். இதுக்கு லிமிடெட் சப்ளை தான் இருக்கு. குளோபல் அசெட் இது. ஆனா ஹை வாலட்டிலிட்டி கூட வருது. ஹை ரிட்டர்ன்ஸ் பார்க்க சந்தோஷமா இருக்கும். இப்போ SIP கம்பேரிசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன் இந்த பிட்காயின்னா என்னன்னு. இங்க பாருங்க, பிட்காயின் வந்து உலகத்தோட முதல் டீசென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் கரன்சி. அதாவது இத எந்த அரசாங்கமோ எந்த கண்ட்ரியோட பேங்கோ இத கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ரன் ஆகுது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜினால. இதோட மிகப்பெரிய பலம் என்னன்னா ஸ்கார்சிட்டி. அதாவது உலகத்துல வெறும் 21 மில்லியன் பிட்காயின் மட்டும் தான் உருவாக்க முடியும். அதை விட அதிகமா முடியாது. இப்போ இதை யோசிச்சுக்கங்க, தங்கம் இருக்கு. தங்கத்தோட சப்ளை பாத்தீங்கன்னா லிமிடெட் தான். இதே கேஸ் தான் பிட்காயின் தான். அண்ட் இப்போ சப்ளை கம்மியா இருக்கிறப்போ அண்ட் டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கிறப்போ அப்ப பிரைஸ் மேல தான் போகும். எஸ், இது தொடர்ந்து மேல போயிட்டே இருக்காது, கீழே வரும், டிப் ஆகும். ஆனா லாங் ரன்ல பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் மேல தான் போகும். அண்ட் நான் சொல்றல இந்த விஷயம் இதெல்லாம் மேலட்ட சொல்லல. டெஸ்லா, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி மாதிரியான குளோபல் கம்பெனிஸ் 1000 கோடிக்கணக்கான பிட்காயின்ஸ் வாங்கி இருக்காங்க அண்ட் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கால பிட்காயின் ETF லான்ச் ஆயிடுச்சு. அங்க கோடிக்கணக்கான மக்கள் ரிட்டையர்மென்ட் ஃபண்ட்ஸ் வரைக்கும் பிட்காயின்ல முதலீடு பண்றாங்க. சோ இது கிளியரா தெரியுது பிட்காயின் இப்ப ஒரு காயின் மட்டும் இல்ல, இப்போ இது டிஜிட்டல் கோல்ட் பிளஸ் ஃபியூச்சர் அசெட் கிளாஸ் ஆக மாறிடுச்சு. சோ வரப்போற காலத்துல முழு ஃபைனான்சியல் சிஸ்டமே மாத்த போகுது. இப்போ மேல்கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பிட்காயினை பத்தி சில ஃபேக்ட்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். சோ தட் இதோட ஃபியூச்சர் என்ன இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். பிட்காயினோட ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுதுன்னு. முதல் விஷயம், அமெரிக்கால ஆல்ரெடி பிட்காயின் ETF லான்ச் ஆயிடுச்சு. வெறும் பிளாக் ராக் உடைய ETF மட்டுமே 7 லட்சத்தை விட அதிகமான பிட்காயின்ஸ் பிளாக் ராக் வாங்கி இருக்காங்க அவங்களோட ETF காக. நினைச்சு பாருங்க, ஒரு பிட்காயினோட மதிப்பு 1 கோடி ரூபாய் விட அதிகம். அண்ட் இந்த மாதிரி 7 லட்சம் பிட்காயின்ஸ் ஒரு கம்பெனி பிளாக் ராக் மட்டும் வாங்கி இருக்காங்க. ஃபிடிலிட்டி, ஆர்க் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரியான கம்பெனிகள் எக்கச்சக்க அளவுல இன்வெஸ்ட் பண்றாங்க பிட்காயின்ல. அட அதை விடுங்க, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இவரும் பிட்காயின் மைனிங் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சப்போர்ட் பண்றதுல இறங்கி இருக்காரு. வெறும் 21 மில்லியன் பிட்காயின்ஸ் மட்டும் தான் உருவாக்க முடியும். டிமாண்ட் குளோபலி அதிகமாகிட்டே போகுது. சோ அதோட பிரைசஸ் அதிகமாகிறது கட்டாயம். ஆனா திரும்ப சொல்றேன், பிரைசஸ் கீழே விட செய்யும். முழு விஷயம் டீடைலாக சொல்றேன். இப்போ நம்ம முதல்ல புரிஞ்சுப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ். இங்க பாருங்க, நிஃப்டி 50 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் TRI ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜூன் 1999ல இருந்து டிசம்பர் 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 14.2% கான CAGR ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. CAGR என்ன? ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ரிட்டர்ன். இது வரைக்கும் வந்து மொத்தமா எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னு. சோ இந்த 14% சொன்னல, இது ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ். அப்படி நம்ம 20 வருஷத்து விண்டோவை பார்த்தோம்னா 2001ல இருந்து 2021 வரைக்கும் நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 15.3% கான CAGR கொடுத்திருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்டோட லாங் டர்ம் CAGR பொதுவா 12ல இருந்து 15% இடையே இருந்திருக்கு. அண்ட் இந்த காரணத்தால தான் SIP ல இண்டெக்ஸ் ஃபண்ட ரொம்ப நம்பக்கூடியதா கன்சிடர் பண்றோம். இப்போ பார்க்கலாம் நம்ம பிட்காயினை பத்தி கவனமா கேளுங்க. இங்க பாருங்க, பிட்காயினோட மேக்ஸிமம் சப்ளை நான் மூணாவது வாட்டி சொல்றேன். மேக்ஸ் டு மேக்ஸ் 21 மில்லியன் காயின்ஸ் வரைக்கும் தான் இருக்கு சப்ளை. அண்ட் இதுதான் இதோட ஸ்கார்சிட்டிக்கு காரணமா ஆகுது. ஏன்னா சப்ளை 21 மில்லியனை விட அதிகமாவே ஆக போறதில்ல. இப்போ நம்ம 2001ல இருந்து 2025 வரைக்கும் டேட்டாவை பார்த்தோம்னா பிட்காயின் வந்து 100% விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா நம்ம 2017ல இருந்து 2025 கான விண்டோவை பார்த்தோம்னா ஆனுவலைஸ்டு CAGR 31% விட அதிகமா இருக்கு. 31% விட அதிகம். அண்ட் இது மட்டும் இல்ல, பிட்காயின் வந்து குறுகிய வருஷத்திலேயே 300% விட அதிகமாவும் ஜம்ப் ஆயிருக்கு. அண்ட் பல வாட்டி 60ல இருந்து 70% வீழ்ச்சியை நம்ம பார்த்திருக்கிறோம் இதுல. அதாவது பிட்காயின் இருக்கிறத முழுசா பாத்தீங்கன்னா விண்டோ சென்சிட்டிவ் தான். அதாவது அப்படி சரியான டைம்ல நம்ம உட்காந்துட்டோம்னா அப்ப வெல்த் மல்டிப்ளை ஆகும். ஆனா தப்பான டைம்ல வித்ட்ரா பண்ணிட்டோம்னா அப்ப பெரிய டிராடவுன்ஸ் பார்க்க வேண்டியதாகும் நண்பா. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் காட்ட போறேன். நீங்க கண்டிப்பா ஷாக் ஆக போறீங்க. இண்டெக்ஸ் ஃபண்டோட CAGR லாங் டர்முக்கு பாத்தீங்கன்னா 15% கரௌண்ட்ல இருக்கு. ஆனா பிட்காயின்ல 113% வரைக்கும் போயிருக்கு. இப்போ இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒவ்வொரு மாசமும் வெறும் 2000 ரூபாய் மாசம் SIP பண்றீங்க. அப்ப 10 வருஷம் அண்ட் 15 வருஷத்துக்கு அப்புறம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் பிட்காயின்ல எவ்வளவு பணம் உருவாயிருக்கும். வாங்க இதை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட பத்தி பாப்போம். இதோட CAGR 15% லாங் டர்ம்ல. அப்படி நீங்க 2000 ரூபாய் ஒவ்வொரு மாசம் 10 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா அப்ப உங்ககிட்ட சேரக்கூடிய பணம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய். அதே 2000 ரூபாய் நீங்க 15 வருஷத்துக்கு SIP பண்ணீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல அப்ப இது அதிகரிச்சு 13 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட போய்டும். இப்போ நம்ம பார்க்கலாம் பிட்காயின். இங்க கேம் முழுசா மாறிடும். 2011ல பாத்தீங்கன்னா ஒரு
பிட்காயினோட விலை வெறும் 244 ரூபாவா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 2025ல அதே ஒரு பிட்காயின் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாவை கிராஸ் ஆயிடுச்சு. அதாவது 244 ரூபாய் நேரா 1 கோடி ரூபாய் ஆச்சு நண்பா. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000% ரிட்டர்ன். அண்ட் இது அப்படி நீங்க CAGR கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கடந்த 14 வருஷத்துல பிட்காயினோட CAGR 113% ஒவ்வொரு வருஷமும் 113 ரூபாய். இங்க பாருங்க, அதுக்கு நீங்க இது எப்படி பிடிச்சுக்க கூடாது. இது கண்டினியூஸா ஒவ்வொரு வருஷமும் 113% ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னு இல்ல, கீழவும் விழுந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கம்பவுண்டட் ஆவரேஜ் growth rate. அதாவது ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா அதிகமாவும் கொடுத்திருக்கு, ஒரு வாட்டி கம்மியாவும் கொடுத்திருக்கு. சோ ஆவரேஜ் பண்ணி பார்த்தா எவ்வளவு வருது? 113%. இப்ப கம்பேர் பண்ணி சொல்றேன். இண்டெக்ஸ் ஃபண்ட் 15% கொடுக்குது, FD 6-7% கொடுக்குது, கோல்ட் 9-10-12% கொடுக்குது. ஆனா பிட்காயின் வந்து 14 வருஷத்துல 113% CAGR. இப்போ அப்படியே நீங்க 2011ல இருந்து ஒவ்வொரு மாசமும் 2000 ரூபாய் SIP பிட்காயின்ல பண்ணிருந்தீங்கன்னா அண்ட் இதோட ஆவரேஜ் CAGR வந்து 113% இருக்கு. சோ 2025ல உங்களோட SIP யோட வேல்யூ 1 லட்சம் கோடி ரூபாய் விட அதிகமா இருக்கும். இங்க எவ்வளவு? வெறும் 2000 ரூபாய் மாசம் தான். நீங்க யோசிக்கலாம் இது எப்படி சாத்தியம்னு. டேட்டா இருக்குங்க, எதுக்கு நீங்களே பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷத்துக்கான ரிட்டர்ன் இருக்கு, நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி ஃபியூச்சர்ல கிடைச்சிக்கிட்டே இருக்குமா? கண்டிப்பாக இல்ல. இங்க இருந்து கவனமா கேளுங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா 2011ல பிட்காயின் புதுசா வந்துச்சு. ரொம்ப கம்மி ஆட்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த 10 வருஷம் இன்னும் அதிக பேர் தெரிஞ்சுப்பாங்க. சோ இப்போ ஒரு அசெட் கிளாஸ் புதுசா இருக்கிறப்போ அப்ப கம்மியான ஆட்கள் தான் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஆனா அது பழசாகிறப்போ அப்ப நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. சோ இந்த மாதிரி அதிகபட்ச மக்கள் இது மீது இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறப்போ அப்ப இதுக்கானவோ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும். அப்படி கடந்த 14 வருஷத்துல 113% CAGR ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னா அப்போ அடுத்த 14 வருஷத்துலயும் நீங்க 113% CAGR எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா இதுவும் கொஞ்சம் உண்மைதான். 113 இல்லனா அப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஒரு 30-40 குறைச்சிட்டாலும் ஆனாலும் இண்டெக்ஸ் ஃபண்ட விட அதிகம். சோ அப்ப என்ன பண்றது? எல்லா பணத்தையும் இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துட்டு கிரிப்டோல பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? இல்ல, கவனமா கேளுங்க நான் சொல்றத. மக்கள் அதோட ராக்கெட் ரிட்டர்ன்ஸ் தான் பாப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா பிட்காயின் வந்து அதோட ஜர்னில பல தடவை ஆழ்கடல்ல முழுகவும் செஞ்சிருக்கு. அண்ட் இந்த டிப்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் drawdown. சோ அதோட டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் எத்தனை வாட்டி ஃபாலோ ஆயிருக்கு. சரி வாங்க டைம் லைனுடன் சொல்றேன். 2013 நவம்பர்ல இருந்து 2025 ஜனவரி வரைக்கும் பிட்காயினோட drawdownல பாத்தீங்கன்னா பயங்கர அடி. அந்த சமயம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86% டவுன் ஆயிடுச்சு. நினைச்சு பாருங்க, ஒரு வருஷத்துல 86% டவுன். நினைச்சு பாருங்க, 100 ரூபாய் நீங்க முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா வெறும் 14 ரூபாய் தான் மிச்சம் இருக்கும். பிறகு வந்துச்சு வருஷம் 2017 டிசம்பர். அப்ப மக்கள் நினைச்சாக்க இது மேல தான் போயிட்டு இருக்கும்போது நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு, கீழே விழாதுன்னு. ஆனா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளவே டிசம்பர் 2018க்குள்ள 84% அகைன் கீழே விழுந்துச்சு. இப்ப ரீசெண்டா 2021 நவம்பர்ல இருந்து 2022 நவம்பர் வரைக்கும் டன்பா பிட்காயின் வந்து 77% கீழே விழுந்துச்சு. சோ இப்போ நீங்க யோசிப்பீங்க, அட என்ன இவ்வளவு வரா விழுன்னு? அப்புறம் எப்படி 113% கான CAGR கிடைச்சிருக்கும்? அட நண்பா, இது ஒவ்வொரு வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா 500% ரிட்டர்ன் எல்லாம் கொடுத்திருக்கு. CAGR இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். 70% கீழே போச்சுன்னா அப்ப மேல எவ்வளவு போச்சு? இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஆவரேஜ் பண்ணணும். ஆனா ஆவரேஜ் பண்ண பிறகும் இது 113% கான CAGR திரும்பவும் கொடுத்திருக்கு. இவ்வளவு வாட்டி மோசமா கீழே விழுந்த பிறகும் அதுக்கப்புறமாவும் பிட்காயின் ஒவ்வொரு வாட்டியும் ஆல் டைம் ஹையை உருவாக்கிட்டே இருந்துச்சு. மேல் நோக்கியே போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, அப்படி உங்களுக்குள்ள பேஷன்ஸ் இல்லனா அப்ப பிட்காயின் உங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோல 70% நம்ம ஃபால் பார்த்தோம்னா அவருடைய 100 ரூபாய் வெறும் 14 ரூபாய் ஆச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். நல்ல இன்வெஸ்டரும் பயந்துருவாங்க. அவங்க விட்டுருவாங்க, குறைஞ்சபட்சம் 14 ரூபாய் விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா யாருக்குள்ள பேஷன்ஸ் இருக்கோ, அந்த சக்தி இருக்கோ இந்த நேரம் நிக்கிறதுக்கு, அவங்க தான் உச்சத்தை பாப்பாங்க. இங்க பாருங்க, உங்களால வீழ்ச்சியை பார்க்க முடியும்னா அப்ப பிட்காயின் இந்த அசெட் உங்களுடைய லாங் டேர்ம்க்கான குதிரையாக மாறும். இப்ப கேள்வி என்னன்னா, எப்படி பண்றது SIP? நிறைய பாராட்டிடுள்ள SIP பத்தி இங்க பாருங்க, நான் அதை பாராட்ட மட்டும் செய்யல, அதோட டிராபேக்ஸ் சொல்லியிருக்கேன். சோ ரெண்டு விஷயத்தை கவனத்துல வச்சுக்கணும். வெறும் ரிட்டர்னை பார்த்து இறங்கிட கூடாது. டிராடவுனையும் பார்க்கணும், எவ்வளவு கீழே விழுந்திருக்கணும் பார்க்கணும், உங்களால எவ்வளவு சமாளிக்க முடியும் அதை பார்த்துக்கணும். சரி, இப்போ கிரிப்டோ SIP எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, கிரிப்டோ SIP பண்றதுக்காக உங்ககிட்ட CoinSwitchக்கான ஆப் இருக்கணும். இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து உங்களோட ஆதார் பான் கார்டுல அப்டேட் பண்ணிட்டு KYC முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க CoinSwitch ஆப் ஓபன் பண்ணிக்கணும். அண்ட் இதுல இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க 100 ரூபாயில இருந்தே நீங்க பிட்காயின் இல்ல மிச்ச காயின்ஸ்லயும் SIP பண்ணலாம். அதுவும் டெய்லி, வீக்லி இல்ல மந்த்லி பேசிஸ்லயும். இதுல உங்களோட அக்கவுண்ட் வந்து ஃப்ரீயாவே ஓபன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரொம்ப புதுசுனா அப்ப பிட்காயின் அண்ட் எதீரியம் தவிர மிச்சத்துல SIP பண்றத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆன காயின். இது மீது நம்பிக்கை இருக்கு. நீங்க இதுல கீழ எல்லாம் பாத்தீங்கன்னா மீம் காயின்ஸ்லாம் இருக்கு, 1000% ரிட்டர்ன்லாம் கொடுத்திருக்கு. ஆனா நாளைக்கு இந்த மாதிரி இருக்குமா? அது நம்பிக்கை இல்ல. சோ இதனால தான் பிட்காயின் அண்ட் எதீரியம் மட்டும் சொல்றேன். ஏன்னா இத உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றாங்க. சரி, இதுல SIP பண்றதுக்கு அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு அமௌண்ட் SIP பண்ண போறீங்களோ அதை போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு உங்களுடைய SIP டேட்டா செட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி கன்ஃபார்ம் யுவர் ஆர்டரை பிரஸ் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான். CoinSwitch வந்து அவங்க மேனேஜ் பண்ற அசெட்ஸ் உடைய சேஃப்டிக்காக FIU ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நான் இது ஏன் சொல்றேன்னா ஃப்ரெண்ட்ஸ், WazirXன்ற இன்னொரு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஹேக் ஆச்சு ரீசன்ட்டா. இப்போ அதுல இந்த வருஷம் CoinSwitch வந்து CoinSwitch Cares ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா 600 கோடி ரூபாய்க்கான ரெகவரி இனிஷியேட்டிவ். WazirX சைபர் அட்டாக்ல அஃபெக்ட் ஆனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. சோ தட் இதனால இந்தியால கிரிப்டோ ஈகோசிஸ்டம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வளரும். இப்போ இதுல கிடைக்கிற ரிவார்ட்ஸ் பத்தி ஒரு அப்டேட். உங்களுக்கு அஷ்யூர்
assured sign up rewards up to 10% நீங்க 2 வருஷத்துல எவ்வளவு ஃபண்ட் வந்து டெபாசிட் பண்றீங்களோ. ரெண்டாவது ரெவென்யூ டிஸ்ட்ரிபியூஷன். CoinSwitch வந்து அவங்களுடைய ட்ரேடிங் ரெவென்யூ ஷேர் பண்ணுவாங்க டைரக்டா யாரெல்லாம் அஃபெக்ட் ஆனாங்களோ அந்த யூசர்ஸ்க்கு. மூணாவது ரெஃபரல் ரிவார்ட். அப்படி நீங்க வேற யாரனா ஒரு WazirXல அஃபெக்ட் ஆன யூசர்ஸை ரெஃபர் பண்ணீங்கன்னா நீங்க up to 5% எக்ஸ்ட்ராவா earn பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு WazirXல வந்து 10 லட்சம் ரூபாய் ஹோல்டிங் இருந்துச்சு and அதுல 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் 15,000 rupees வரைக்கும் சைன் அப் ரிவார்ட். அடுத்தது 90,000ல இருந்து 1,35,000 வரைக்கும் ரெவென்யூ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் 10,000 ரூபாய் வரைக்குமான ரெஃபரல் போனஸ். அதாவது ரெக்கவரி கூடவே ரிவார்டும். சோ அப்படி நீங்க அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னா இப்பவே போய் coinswitch.co/caresல உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய SIP ஸ்டார்ட் பண்ணனும் விரும்பினாலும் சோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இப்பவே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். Crypto products and NFTs are unregulated and can be highly risky. There may be no regulatory recourse for any loss from such transactions. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, எவ்வளவு பணம் நம்ம கிரிப்டோ SIPல போடலாம்? ஃபர்ஸ்ட் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிப்டோ வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் தரக்கூடிய அசெட். வெறும் ஹை ரிட்டர்ன் மட்டும் பார்க்க கூடாது, ஹை ரிஸ்கையும் பார்க்கணும். அதாவது இங்க உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரியான ஸ்டேபிள் ரிட்டர்ன் கிடைக்காது. எப்படா 70% கீழே போகிறத பார்க்க வேண்டியது இருக்கும், எப்படா 70% மேல போகிறத பார்க்கலாம். சோ நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோவோட 5 ல இருந்து 10% விட அதிகமா கிரிப்டோல போடாதீங்க. அதாவது 20,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி இன்வெஸ்ட் பண்றதுக்கான பட்ஜெட்னா அப்போ 1000 ரூபாயில இருந்து 2,000 ரூபாய் நீங்க கிரிப்டோல போடுங்க. மிச்சத்தை ஈக்விட்டில போடுங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுங்க, டெட் ஃபண்ட்ல போடுங்க, PPF இருக்கு, RD இருக்கு, கோல்ட் இருக்கு. ஆனா 5 ல இருந்து 10% நீங்க கிரிப்டோல போடலாம். அண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் SIP ல இருந்து ஆரம்பிங்க. இதுல பண்ணனும் பிட்காயின் இல்ல எத்தீரியம்ல பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக growth நீங்க பார்க்க மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க அதிகமாக்கலாம். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க கிரிப்டோ SIPயோட ஹாரிசன் எவ்வளவு இருக்கணும்னா மினிமம் 10 ல இருந்து 15 வருஷம். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டிலாம் ஆப் ஓபன் பண்ணி பார்த்துட்டுலாம் இருக்க கூடாது. ஏன்னா அந்த 70% டிராப் பண்ணுச்சுனா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் பதிலா வந்துரும். சோ நீங்க இந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னா உங்களால கிராஷ் பார்க்க முடியாதுனா டெய்லி ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்கன்னா அப்ப தள்ளியே இருங்க நண்பா. FDக்கு போய்டுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போய்டுங்க, கிரிப்டோ உங்களுக்கு இல்ல. ஏன்னா அப்புறம் நாளைக்கு எதுனா ஆயிடுச்சுனா அப்ப நீங்க என்னதான் சொல்லுவீங்க? இப்போ கடைசி கேள்வி, இந்தியால கிரிப்டோ லீகலா? ஃபர்ஸ்ட் இத நான் கிளியர் பண்ணிடுறேன். இந்தியால பிட்காயின் அண்ட் ஈத்தீரியம் லீகல். பிட்காயின் கத்தோ எந்த கிரிப்டோட்டாலும் இந்தியால லீகல். RBI வந்து 2018ல ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணாங்க. இதுல அவங்க பேங்க்ஸ் கிரிப்டோ ரிலேட்டட் சர்வீசஸ் பண்ண கூடாது நிறுத்தணும்னு சொன்னாங்க. ஆனா 2020ல சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பேனை எடுத்துட்டாங்க. அதாவது பர்மிஷன் இருக்குது, சர்வீசஸ் நடக்கும். அரசாங்கம் வந்து தற்சமயத்துக்கு இதுக்கு கரன்சிக்கான ஸ்டேட்டஸ் கொடுக்கல. அதாவது நீங்க பிட்காயின் வச்சு கடையில போய் எதனா பொருட்கள் வாங்க முடியாது. ஆனா இதுல இன்வெஸ்ட் அண்ட் ட்ரேட் பண்றது முற்றிலும் அலௌட் அண்ட் இது லீகல். அண்ட் இதுக்கான இன்னொரு மிகப்பெரிய ப்ரூஃப் வந்து அரசாங்கம் வந்து உங்களுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மீதும் டாக்ஸ் தனியா வாங்கிக்கோ. அண்ட் அது இல்லாம 1% TDS தனியா. அண்ட் இந்தியாவோட எக்ஸ்சேஞ்ச் லைக் CoinSwitch வந்து FIU அதாவது ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இது வந்து கவர்மெண்டோட பாடி. அங்க ரிஜிஸ்டரும் பண்ணிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ் கவர்மெண்டோட சூப்பர்விஷன் குள்ள வேலை செய்றாங்க. அண்ட் அது இல்லாம இங்க எவ்வளவு அசெட்ஸ் ஹோல்ட் பண்றாங்கன்னு ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கிட்ட யூசர்ஸை விட அதிகமான ஹோல்டிங் இருக்கு. சோ ஃபியூச்சர்ல செபி மாதிரியான பாடி கிரிப்டோஸை ரெகுலேட் பண்ணலாம், இது பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி USA அண்ட் யூரோப்ல ஆல்ரெடி ஏற்பட்டுச்சு. ஓகே, இப்போ நம்ம அடாப்ஷன் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்தியா வந்து உலகத்தோட செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிப்டோ மார்க்கெட். நம்பர் ஆஃப் யூசர்ஸ்ல பார்த்தோம்னா இதுக்கு அர்த்தம் இந்த முழு உலகத்துல எவ்வளவு கிரிப்டோ யூசர்ஸ் இருக்காங்களோ அதுல 2வது இடத்துல இந்தியா இருக்கு. சோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆல்ரெடி கோடிக்கணக்கான இந்தியன்ஸ் பிட்காயினை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட டர்னா கூட இருக்கலாம். சோ எப்படி பண்றது? SIP மூலமா ஆரம்பிக்கலாம். பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணனும் அவசியம் இல்ல. அண்ட் எப்படி SIP பண்றது? CoinSwitchக்கான லிங்க் நான் கொடுத்திருக்கேன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல. சோ அப்படி உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுனா எதனா கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா அப்ப மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் கேள்வி எதனா கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அத மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.